ரொம்ப என்டர்டைனிங்காக இருக்குது. தயவுசெய்து கண்டிப்பாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி போரே அடிக்கல. வேற லெவலில் இருக்குது படம். அந்த மாமனார் கேரக்டரும் ப்ளஸ் அந்த மச்சினன் கேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க நிறைய படத்தில் இங்கே எல்லாருமே வந்து சந்தானமோட இந்த படம் பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பாருங்க. வணக்கம், சத்யேந்திரா பேசுகிறேன். படம் பார்த்தோம். படம் ரொம்ப என்டர்டைனிங்காக இருக்குது. ஆனால் கொஞ்சம் விஷயங்கள் சொல்லியே ஆகணும். என்னென்னா, நான் 2006 நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், 21 மினிட்ஸ் ஃபிலிமு. அது கூட ஒரு டெட் பாடியை வச்சு தான் நான் பண்ணியிருக்கிறேன். பட் இந்த படம் ஃபஸ்ட்டு இன்டர்வல் இருக்கும். கிட்ட 70% என் கதை அப்படியே வருது. அதனால் இவங்க எடுத்துட்டாங்க, அங்கேருந்தா எடுத்துட்டாங்க அப்படி சொல்ல எல்லாருக்கும் அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வரும். அப்போ இன்டர்வல் மேலே மாறிடும். அதுக்கப்புறம் படத்தில் வேறு டெட் பாடி படத்தை ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ நாகேஷ் ஒரு டெட் பாடியாக நடிச்சிருப்பாங்க. அப்போது சூப்பர் டீலக்ஸில் ஃபஸ்ட் எபிசோடே ஒரு டெட் பாடி வச்சு தான் கதை. அந்த கதை நான் எடுத்த கதையில் 90% இருக்குது. 2006 எடுத்த படம். வெட்டிங் ஆனிவர்சரி படத்து பேர். அது யூடியூப்பில் இருக்குது. 21 மினிட்ஸ் ஃபிலிமு. எல்கேஜி ஃபிலிம்ஸ் vimeo.com. ஏன்னா முடிஞ்சால் பாருங்கள். படம் நல்லா போகிறது. இதுக்கெல்லாம் ஒரிஜினல் படம் மேட் வேர்ல்டுன்னு ஒரு படம். அது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அந்த படம் வச்சு இன்றைக்கி கூட இது வரைக்கும் ஒரு 1000 படம் வந்துச்சு இந்தியாவில். அது பேஸ் பண்ணி தான். ஸோ இங்கே கூட ஃபைனலி பணம் தேடுறதுக்காக ஒரு 5 குரூப் போயிட்டுருக்காங்க. கடைசியில் என்ன ஆச்சு அன்று தான் கதை. பட் ரொம்ப என்டர்டைனிங்காக இருக்குது. தயவுசெய்து கண்டிப்பாக பாருங்கள். இது சந்தானம் நல்லதாக பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் எதுவும் இல்லை. பட் நிறைய ஜோக்ஸ் எல்லாம் புஷ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இடத்துல நமக்கு சிரிப்பு வராது. ரொம்ப ட்ரை பண்ணிருக்காரு. ஒரு 20-25 காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. என்னால் அவ்வளோ சிரிக்க முடியல. ஒரு 3 இடத்துல 2 இடத்துல தான் நான் சிரித்தேன். பட் டெஃபினெட்லி இந்த யங்ஸ்டர்ஸ் 2kg கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு. தயவுசெய்து பாருங்கள். அப்போது ஜானபி தோ யாரோன்னு ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு 40 இயர்ஸ் பேக். அது கூட இந்த மாதிரி கதை தான். அதுவும் சூப்பர் ஹிட் படம். அது ஒரு டெட் பாடி, ஒரு த்ரில்லர் அந்த மாதிரி தான் போகிறது. தயவுசெய்து பாருங்கள். அதுக்கப்புறம் அட் த சேம் டைம் கன்னியன் ஒரு சூப்பர் படம், கிராமத்து படம் வந்திருக்கு. இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. தயவுசெய்து பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. மூவி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது. எல்லாருமே ஃபேமிலியோட, ஸ்பெஷலாக ஃபேமிலியோட நிறைய பேர் பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே போய் பாருங்கள். சந்தானமோட ஒரு காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பாருங்கள். என்ன கேட்டால் சந்தானம் தான். கூல் சுரேஷ் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அவரும் வெந்தி தணிந்தது காடு அதெல்லாம் வந்து எனக்கு அந்த காமெடியெலாம் ரொம்ப பிடிக்கும். அவர் பிக் பாஸ் வந்தது கூட நான் ஃபுல்லாக பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. சீசன் 7 இட்ஸ் ரியலி குட். நீங்கள் எல்லாருமே வந்து சந்தானமோட இந்த படம் பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. ஃபேமிலியோடு பார்க்கலாம். என்ன சொல்ல, படம் நிஜமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. அவர் எப்பவுமே நல்லா தான் பண்ணுவார். நல்லா இருந்துச்சு. எல்லாமே காமெடியில் எப்பவுமே சூப்பராக தான் இருக்கும். எனக்கு எல்லாமே தளபதி மாசு ஹீரோயின். என்ன பேசுறியா? சந்தானம் எனக்கு கேரக்டர் பேர் தெரியல. அவர் மாமனார் நல்லா பண்ணியிருந்தார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை அப்படிலாம் இல்லை. எல்லாமே நல்லா போச்சு. காமெடி சீன்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. நிஜமாலே சாங் ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சரி, படம் நல்லா இருந்துச்சுங்க. படம் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. சந்தானம் சார் காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு தம்பிராமையா சாரும் அந்த பேர் மரம் அவர் நல்லா பண்ணியிருந்தாங்க. பாலா சார் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சந்தானம் சார் ரொம்ப அவரோட படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எப்படி நினச்சாலும் நாங்கள் பார்ப்போம். அவரோட காமெடி நல்லா இருந்துச்சு. ஆமாம். இந்த படத்தில் தம்பிராமையா அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. இந்த பாலா அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. அவங்க 3 காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. ஆமாம், புது ஹீரோயின். நல்லா தான் இருக்குது. புதுசாக இருக்கா, நல்லா இருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே. ஃபேமிலியோடு பார்க்கலாம். பசங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. தேட்டரில் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
தானே இருந்துச்சு, காமெடிலாம் நல்லா இருக்கு. சந்தானம் நல்லா தான் பண்ணியிருக்காரு. எல்லாத்தோட இதில் கவுண்டர் எல்லாமே சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. டீம் ஒர்க் நல்லா இருக்கு. எல்லாருமே காமெடி சூப்பராக இருக்கு. இல்லை, எல்லாருமே நல்லா தான் இருக்கு. இவங்க தான் குறிப்பிட்டுன்னு சொல்ல முடியாது. எல்லார் காமெடியுமே நல்லா இருக்கு. அது புரியல, ஆனால் காமெடி மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. நல்லா தான் இருக்குது. அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. சாங்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. அதுவும் பாட்டு நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்தளவுக்கு நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்துச்சு படம். நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு எல்லா சீனும். நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தேன் இந்த படம். சந்தானம் தான். வேற பேர் சரியா தெரியும். ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டான படம். ஹீரோ ஹீரோனிக்கு நல்லா ரொமான்ஸ் கொடுத்துறாரு டேரக்டர். நல்ல ஒரு இது சாங்லாம் வேறு லெவலு, ரொமான்ஸ் சூப்பர். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சூப்பராக காமெடியாக பண்ணேன். எல்லாருமே என்டர்டெயின் பண்ணேன். நல்லா இருக்குது. அந்த அதுலையா ஆமாம், அந்த அப்பாவா நடிச்சல பேர் தெரியாது. அந்த சார் தான். நல்லா பண்ணேன். நிறைய சிரிச்சிட்டேன். லாகு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஹாஃப்க்கு முன்னாடி கொஞ்சம் லாகு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா தான் போனேன். நல்லா இருக்கு. கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தேன். க்யூட்டாக இருந்த ஹீரோயின். சூப்பராக இருந்தது. ஆமாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கல. எல்லாருக்குமே சேம் பிடிச்சிருக்குல்ல. நல்லா பிடிச்சிருக்கு. நல்ல மூவி. சரி. ஆனால் படம் சூப்பராக இருக்குண்ணா. ஃபேமிலியோடு பார்க்கலாம். காமெடிலாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிக்குது. ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, போரே அடிக்கலை. வேறு லெவலில் இருக்குது படம். நான் செம்மையாக பர்சனலாக செம்மையாக சிரித்து என்ஜாய் பண்ணேன். நான் செம்மையாக இருந்தது. நான் சந்தானம் பண்ண ஆக்டிங்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. அந்த டெட் பாடியாக பண்ணவரும் செம்மையாக பண்ணியிருக்காரு. வேறு லெவலில் இருக்குது படம். ஃபுல் காமெடினா வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆமாம், எல்லாருமே அவங்கவுங்க கவுண்டர் நல்லா கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஒருத்தர் பர்சனலாக சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்க காமெடி வரும்போதெல்லாம் செம்மையாக ரெஸ்பான்ஸ் இருந்தது. எல்லாருமே அவங்க ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காங்க. செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிடுது காமெடி எல்லாமே. ஹீரோயின் அவங்களுக்கு நல்லா இருந்தது. ஹீரோயின் நல்லா இருக்காங்க. அவங்களும் நல்லாவே பண்ணாங்க. அவங்க திடீர்னு பண்ணுற காமெடிலாம் செம்மையாக இருந்தது. சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோட கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லா படத்துக்கு போகிறது இந்த படத்தோட ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். சாங்லாம் நல்லா இருந்தது. செம்மையாக இருந்தது. சாங் எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குண்ணா. நிறைய மூவிஸில் இல்லாத மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே ட்ரை பண்ணியிருக்காரு. டான்ஸ் ஆடுறதாகட்டும், ப்ளஸ் வந்து நிறைய காமெடிஸ் கொஞ்சம் நியூவாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. லாஸ்ட்டாக சொன்ன டைலாக்ல இருந்து நிறைய அது கொஞ்சம் நியூவாகவே இருந்துச்சுங்க. ஆமாம், அந்த விஷயங்கள் கொஞ்சம் அது கொஞ்சம் பாராட்டக்கூடியதாக. பிகாஸ் பழைசை மறக்காமல் நிறைய பேரை கூட வச்சுருக்காரு. ப்ளஸ் அது இல்லாமல் நெக்ஸ்ட் மூவிலேருந்து புதுசாக இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் வந்துட்டு எப்படி சொல்ல சான்ஸ் தரலான்னு. லேக்லாம் இல்லை. நான் கொஞ்சம் அதாவது எப்படி சொல்கிறது, ஃபுல்லாகவே வந்து போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்காங்க. அந்த வகையில் ஓகே தான் படம். ப்ளஸ் நிறைய பேர் நல்லா பண்ணியிருக்காங்க. டான்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் இந்த ஹீரோயின் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அவருமே நிறைய பேருக்கு வந்து கேப் கொடுத்த மாதிரி இருக்குது. அவங்களும் பண்ணட்டுன்ற மாதிரி விட்ட மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு நிறைய டைலாக்ஸ்லாம் கூட விட்டு கொடுத்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது படம் ஃபுல்லாகவே. சரி, ஆனால் காமெடியில் ஸ்கோர் பண்ணாலுமே காமெடியாகவே ஒரு படம் எடுக்கிறது வந்து கஷ்டம் இல்லையா? மற்ற ஹீரோஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள் கலந்து பண்ணுறதுனால அது கொஞ்சம் மசாலாவாக போயிடும். பட் அந்த படம் ஃபுல்லாகவே ஒரு காமெடியை மெயின்டைன் பண்ணுறது வந்து கஷ்டம் இல்லையா? எல்லாரும் கூல் சுரேஷ் அண்ணான்னு சொல்கிறாங்க. அவர் கொஞ்சம் நேம் எடுத்துட்டதுனால நான் மற்றவங்கள சொல்கிறேன். ஸோ அந்த லாஸ்ட்டாக பண்ண ஒருத்தருமே அதான் அந்த கூர்க்கா அந்த மாதிரி இருந்தவங்களும் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் அவர் அதான் அந்த மாமனார் கேரக்டரும் ப்ளஸ் அந்த மச்சினன் கேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். அந்த பாலாஜி பாலான்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு. பார்க்கவும் நல்லா இருக்காரு இந்த படத்தில். பார்க்கலாம். சின்ன பசங்க பார்க்கலாம். ரொம்ப ஒன்றும் வந்து படத்துக்கு எடுத்துடல. பொண்ணுங்க வர்றதுக்கோ இல்லை வந்து பசங்களை கூப்பிட்டு வர்றதுக்கோ ரொம்ப ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை. கூப்பிட்டு வரலாம், பார்க்கலாம்.